1 2 3 4 5 6 7 பார்த்துட்டு இருந்தா கண்ணு பிடிங்கிருவேன். பார்த்துட்டா. 8 9 10 11 12. என்னடா எண்ணிக்கிட்டே இருக்க? எப்படி 100 வரை எண்ணிட்டு தான் வருவியோ? வரலாமா? வந்து தொலை. ஒன்னதான் முதல்ல கண்டுபிடிக்க பாரு. எந்த சைடு போலாம்? இந்த சைடு போலாமா இல்ல இந்த சைடு போலாமா? இங்கேயே போவோம். நம்ம ஆட்கள் எங்க இருக்காங்க? என்ன வெயிலு. பேசாம இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருப்போம். என்ன அவனை காணோம்? என்ன பண்ணிட்டு இருக்கானோ? ஒருவேளை நம்மள கண்டுபிடிக்க முடியலையோ? யாரையும் காணோம். தெரியாம அவசரப்பட்டுட்டோமோ? ஐயோ, எங்க போறான்? இவன் பின்னாடியே போவோம். ஜாலியா இருக்கு. சுபா, என்ன வெயிலு. இந்த வெயில விளையாண்டா மூஞ்செல்லாம் கருத்து போயிரும் போல. அங்க விளையாட்டு எப்படி போயிட்டு இருக்கோ? சரி, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். ஏடி கமலி, என்னம்மா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கடி? அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. நீயே அவங்க கூட போய் விளையாடல? நானும் விளையாடிட்டு தான் இருக்கேன். விளையாடிட்டு இருக்கியா? அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுமா. சரி, நான் மீன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? மீன் குழம்பா? போட்டு வைங்க, வரேன். எனக்கு நல்ல வாளடி துண்டை எடுத்து வைங்க. ஏமா, அப்படியே ஊறுகாலாம் இல்ல. ஏமா, கொஞ்சம் தாத்தா கடையில போய் வாங்கிட்டாங்களா? சரி, வாங்கிட்டு போட்டு வைக்கிறேன், வந்து சாப்பிடு. அதெல்லாம் கரெக்ட்டா வந்துருவேமா. ஐயோ, மீன் குழம்பு. ஒருவேளை அவங்க என்ன தேடிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் பாத்துக்கலாம். ஐயோ, எங்க போனாங்கன்னே தெரியலையே. ஊர் ஃபுல்லா தேட வேண்டியதா இருக்கு. கிறுக்க பிடிச்சிரும் போல. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்க இருக்காங்கன்னு பாப்போம். ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கான். என்னம்மா வேணும்? 2 மாங்காய் ஊறுகாய் தாப்பா. இது தரேம்மா. அட போங்கயா, எவ்வளவு நேரம் தான் நானும் நிக்கிறது? மத்த எல்லாரும் எங்க போனாங்க? போர் அடிக்குது. அழகா நான் சின்ன விளையாட்டே விளையாண்டுருக்கலாம். இந்த கமலி எங்க போய் ஒளிஞ்சிருக்காளோ? கமலி, சாப்பிடவா? இதோ வந்துட்டேமா. வாசனை தொலைக்குதே. எம்மா, என் சாப்பாடுங்க. முன்ரூம்ல அந்த கட்டில் மேல வச்சிருக்கேன் பாரு. இந்தா இருக்கு. என்ன, முதல்ல இருந்த இடத்துக்கே வந்துட்டோம். மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன உட்கார்ந்துட்டான். அட, எங்கப்பா போனீங்க? தூக்கமே வந்துட்டு. ஒருவேளை நான் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்கேனோ? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. வர மறைஞ்சு நிப்போம். கால்லாம் வலிக்குது. ஒளிஞ்சுக்கோ. என்ன, அவன் பின்னாடி இவன் போறான்? கண்ணை பத்தி விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அப்புறம் இவன் இதுக்கு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அவன் ஒருவேளை தொட்டு பிடிச்சு விளையாடுறன்னு நினைச்சிட்டானோ? அவனை கூப்பிட்டு சொல்லுவோமா? இல்ல, வேண்டாம். பிறகு அவனுக்கு உதவி செய்து நம்ம மாட்டிவிடுவோம். இல்ல, எதுக்கும் சொல்லி பாப்போம். லேய் சுபாஷ், தீப்தி. சுத்தம் போச்சு. தீப்தி, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டு நீ அவுட். டேய், ஆமா, நீ எதுக்கு பின்னாடியே வர? ச்சே, அவனுக்கு உதவி பண்ண போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே. நீயும் அவுட். கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல, ஐஸ் பால் சொல்லணும்ல. நம்ம ஓடி போய் சொல்லிர வேண்டியதான். இரு தீப்தி, முடிஞ்சா வா. ஆமா, இவங்க எதுக்கு ஓடுறாங்க? ஒண்ணும் புரியல. நல்ல தீப்தி. முடிஞ்சா பிடிக்கவா? ஐயோ, எங்க போணும்? எந்த இடத்துல பொத்துறோம்னு மறந்துட்டேன். எந்த சைடு? ஐயோ, இப்போ என்ன பண்றது? இந்த சைடா இல்ல இந்த சைடா? ஆமா, அவன் ஏன் அந்த சைடு ஓடுறான்? எப்படி? இப்போ நீ முடிஞ்சா பிடிக்கவா? வேண்டாம், போச்சு போ. தீப்தி, சுபாஷ் ஐஸ் பால். எப்படி? வாங்க. என்னப்பா, என்னாச்சு? ஏன்டா உனக்கு கண்டுபிடிக்க இவ்வளவு நேரம்? புரியுது. கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டமான இடத்துல தான் ஒளிஞ்சேன். அப்படி ஒரு இடமும் இல்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு உன்னை கண்டுபிடிக்க வந்தேன். சரி, அதை விடு. சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏதோ அவன் பின்னாடி வாக்கிங் போன மாதிரி இருந்து. அவன் பின்னாடி போனா கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சேன். ஓ, நீங்களாம் இன்னும் தெரிஞ்சலையா? எல்லாரோட விளையாட்டுலயும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும். அவங்களெல்லாம் திருத்த முடியாது. சரி, அடுத்து யார் வச்சு வரணும்? எப்ப கமலி எங்க? நீ என்ன கமலி கண்டுபிடிக்கல? ஐயா, ஆமா. போ கண்டுபிடிச்சிட்டு வா. அவ வேற எங்க இருப்பாளோ? சரி, வாங்க நம்ம 3 பேர் கண்டுபிடிப்போம். அப்ப ஓகே, போலாம். எனக்கு தெரியும்